ஹாய் ஹலோ டோரிமான்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இன்றைக்கி நாம் ஜிகேவோட ஒரு ஒன் ஷாட் தான் பார்க்க போகிறோம். இது ஒன் ஷாட்டாக இல்லை டூ ஷாட்டாக முடிக்கலாமான்றதை வீடியோ லாஸ்ட்டில் பார்க்கலாம். ஸோ இந்த நேம் பார்த்திங்கன்னா மாஃபியா மேன் ஃபால் இன் லவ் வித் ஃபர்ஸ்ட் சைட். ஸோ நேம்லேயே தெரிஞ்சிருக்கோம் இது ஒரு டார்க் ரொமான்ஸ்னு. ஸோ டார்க் ரொமான்ஸ் மாதிரி பிடிக்காதவங்க ஸ்கிப் பண்ணிக்கோங்க, இப்போவே சொல்கிறேன். அப்புறம் ஏன்க்கா அப்படி போட்டிங்கன்றதை கேட்காதீங்க. ஸோ வாங்க இந்த எஃப்எஃப்குள்ளே போகலாம். ஸ்டார்டிங்கில் நீங்கள் ஏர்போர்ட்டில் நிற்கிறீங்க, உங்களோட அம்மா அப்பா அப்புறம் உங்களோட சிஸ்டர் உங்களை சென்ட் ஆஃப் பண்ணுறதுக்காக அங்கே நின்றுட்டுருக்காங்க. அப்படியே அவங்கெல்லாம் கொஞ்சம் அழுகிற மாதிரி நிற்கிறாங்க. அப்போ நீங்கள் இந்த பக்கம் உங்கள் மைண்ட் வாய்ஸு, அப்பா ஒரு வழியாக ஒளிஞ்சதுடா, இவ்வளோ நாளாக என்னை அப்படியே ஒரு ஜெயில் கைதி மாதிரி ட்ரீட் பண்ணிவிட்டு இப்போ என்னமோ அழுகிறானுங்க, அவனை பாரு, அவனுக்கெலாம் உண்மையாகவே என் மேலே பாசம் இருக்கா, நான் உண்மையாகவே அவனோட பொண்ணு தானா, என் மேலே ஃபுல்லாக வன்மத்தை வச்சுட்ருக்கான், அவனை ஒரு அப்பா. அப்படியே உங்கள் அம்மா பார்த்துட்டு, எங்கள் வீட்லேயே நல்ல பொம்பளை நீதாம்மா, உன்னை விட்டு போகிறது தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது, ஆனால் எனக்கு என் சுதந்திரம் வேணும்ல, அதுக்காக தான் ரொம்ப கஷ்டப்பட்டு ட்ரை பண்ணி இந்த சவுத் கொரியாவில் இருக்க ஒரு யூனிவர்சிட்டியில் சீட் வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு மைண்டில் நீங்கள் நினச்சிட்டே இருக்கீங்க. அப்போ உங்கள் தங்கச்சி, அக்கா பார்த்து போயிட்டு வாங்க அப்படின்றா. அப்போ நீங்கள் அவளை பார்த்துட்டு, உன்னை பார்த்தா பரிதாபமாக இருக்குது, அடுத்து நீ தான் அந்த குடும்பத்தோட பலியாடுன்னு நினைக்கும் போது ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது, சீக்கிரமாக நான் நல்ல வேலை பார்த்துட்டு உன்னை கூட்டிகிட்டு போயிடுறேன் அப்படின்னு மைண்ட் வாய்ஸ்குள்ளே நினச்சிக்கிட்டே நீங்கள் ஃப்ளைட் ஏறுறீங்க. இப்போ தான் உங்களோட லைஃபோட புது ஜேர்னி ஸ்டார்ட் ஆக போகுது. ஆக்சுவலாக உங்கள் வீட்டில் இருக்க அவங்க அப்பா இருக்கார், அவர் ரொம்ப ஸ்ட்ரிக்டான ஒரு பர்சன் தான். அவர் உங்களை வெளியே கூட விட மாட்டார். ரொம்ப கஷ்டப்பட்டு கெஞ்சி காலில் விழுந்து தான் நீங்கள் வெளிநாட்டில் போய் படிக்கிறேன்றத ஒத்துக்க வச்சுருப்பீங்க. ஸோ நீங்கள் ஒரு ஐஐடியில் சேர்ந்துருக்கீங்க சவுத் கொரியாவில், உங்களுக்கு சீட் கிடச்சிருச்சு, நீங்கள் நல்லா படிக்கிற பொண்ணுன்றதுனால. ஸோ நீங்கள் இப்போ சவுத் கொரியாவுக்கு தான் போயிட்டுருக்கீங்க. அப்படியே நீங்கள் சவுத் கொரியாவில் ரீச் ஆன உடனே உங்களோட காலேஜ் எங்கே அதெல்லாம் கண்டுபிடிச்சிட்டு உங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கெல்லாம் அதான் இங்கே காலேஜ் போயிட்டேன்றதை இன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அப்படியே நீங்கள் உங்களோட ஹாஸ்டலுக்கு போகிறீங்க. உங்கள் ஹாஸ்டலில் உங்களோட ரூம்மேட் இருக்கா, அவள் யூஎஸ் கேர்ள். அவளை பார்த்துட்டு ஹே ஹாய் அப்படின்னு இங்கிலீஷில் தான் பேசுகிறீங்க, நான் ஜஸ்ட் தமிழில் சொல்கிறேன். அவள் யூஎஸ்ன்னு சொல்கிறான், நீங்கள் நான் இந்தியாவிலேருந்து வந்திருக்கேன்றீங்க. அப்போ அவங்கள பார்த்துட்டு உன் பேர் என்ன அப்படின்னு கேட்குறான். நீங்கள் என்ன சொல்கிறீங்க, நீங்கள் உன் பேர் என்ன அப்படின்னு கேட்கும்போது அவள் என் பேர் ஹெலன் சொல்கிறான். ஹெலன், இனிமேல் நான் உன்னை ஹெல்லுன்னு கூப்பிட்றேன். எல்லா ஹெல்லுன்னா நரகன்னு அர்த்தம் தெரியும்ல, மேபி அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுக்கிட்டே போகிறீங்க உள்ள. ஸோ நீங்கள் உங்கள் ரூம்மேட்டோட ரொம்ப க்ளோஸ் ஆகிடுறீங்க, உங்களுக்கு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஆயிடுறா. இப்படியே நீங்கள் ஐஐடியில் படிச்சுட்டு இருக்கும் போது நீங்கள் ஒரு கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் படிக்கிறதுனால உங்களுக்கு கம்ப்யூட்டரில் எல்லாமே அத்துப்படி, நீங்கள் ஒரு ஹேக்கர். ஸோ அப்பப்போ சின்ன சின்ன ஹேக் பண்ணி சம்பாதிச்சுட்டு இருக்கீங்க சவுத் கொரியாவில். உங்கள் ஃப்ரெண்டு ஒரு நாள் சொல்கிறான், ஹே ஒயன், இந்த மாதிரி இது ஹேக் பண்ணி கொடுத்தா நம்மளுக்கு நிறைய காசு தரேன்னு சொல்கிறாங்கடி. நிறைய காசா? அவ்வளோ காசு கொடுத்தாங்கன்னா அப்போ அதில் பெரிய ரிஸ்க் இருக்கும்டி, வேண்டாம், காசுலாம் வாங்காத. அது ஒயன், நான் காசை வாங்கிட்டேன்டி. ஹெல், என்ன பேசுகிற, இப்போ காசு திருப்பி கொடு. ஆக்சுவலாக அதில் தான் நான் ஃபீஸும் கட்டிட்டேன். ப்ளீஸ் ஒயன், இந்த ஒரே ஒரு விஷயத்த மட்டும் பண்ணிடி, இதோ உனக்கும் மீதி காசு எடுத்துகிட்டு வந்திருக்கேன், ப்ளீஸ் ஒயன், ப்ளீஸ்ன்றா. நீங்கள் ஹெல், இதனால் நம்ம லைஃபே போயிடும் தெரியும்ல, அப்புறம் காலேஜ் விட்டு துரத்துருவாங்க, நம்மளுக்கு எந்த கம்பெனியும் வேலை கொடுக்க மாட்டாங்க. ஒயன், அந்த அளவுக்குலாம் போகாது, நான் நல்லா பேசிட்டேன் அவர்கிட்ட, அவங்க அந்த மாதிரிலாம் கிடையாதுடி. சரி ஓகே, என்னவோ சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓகேன்னு சொல்கிறீங்க. நீங்கள் என்ன ஹேக் பண்ணணுன்னா ஒரு ஷிப்பில் இருக்க என்ட்ரன்ஸ் தான், அது ஒரு 10 minutes ஹேக் பண்ண போகிறீங்க. அதுக்காக உங்களுக்கு லட்சக்கணக்கில் காசு தந்திருக்காங்க. ஸோ நீங்களும் அதை ஒத்துக்கிட்டு அதே மாதிரி அந்த ஹேக் பண்ணிடுறீங்க. ஸோ இந்த ஹேக்கிங்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் நீங்களும் உங்கள் ஃப்ரெண்டும் ஹே ஓயன், இன்றைக்கி நம்ம பார்ட்டி போகலாமா? பார்ட்டி
பார்ட்டிக்கிட்டலாம் நான் வரல, நீ வேணால் போயிட்டு வா, எப்போவுமே நீ தானே போவ, இப்போ என்ன புதுசாக கூப்பிட்ற, ஆக்சுவலாக நான் இதை சம்பாரிச்சதே ஒன்றால் தானே, ஸோ நீயும் வாயேன் ப்ளீஸ். ஹே இல்லை எனக்கு வேண்டாம். ஹே ஓயன் ப்ளீஸ் ரீ, இந்த ஒரு வாட்டி தானே கூப்பிட்றேன் அப்படின்னு கெஞ்சுறான். நீங்களும் வந்துட்டு சரி ஓகே வா போகலாம் அப்படின்ற மாதிரி போகிறீங்க. ஸோ அந்த பார்ட்டியில் ஃபுல்லாக வந்துட்டு அவள் வந்துட்டு ஒரு நல்லா வெஸ்டர்ன் வேர் பண்ணியிருக்கா. நீங்கள் அப்படியே ஒரு ட்ரெடிஷ்னலாக நம்ம தம்ப்நெயிலில் போட்ட மாதிரி ரெட் கலர் saree தான் வியர் பண்ணிட்டு போகிறீங்க. ஸோ அந்த பார்ட்டியில் எல்லாருமே குடிச்சிட்டு ஆட்டம் போட்டுட்ருக்கீங்க. நீங்கள் மட்டும் ஓரமாக உட்காந்து ஜூஸ் குடிச்சிட்டு உட்காண்ட்ருக்கீங்க. அப்போ வந்துட்டு உங்கள் ஃப்ரெண்டு நல்லா குடிச்சிட்டு ஆடிட்டுருக்கா எல்லாருக்கூடையும் டான்ஸு. அப்போது அந்த கிளப்புக்குள்ளே வந்து ஒரு பர்சன் என்ட்ரு ஆகுறாங்க. அவரை சுற்றி ஒரே கார்ட்ஸ் அந்த மாதிரி. ஸோ நீங்கள் இதெல்லாமே நோட்டீஸ் பண்ணல. பட் அந்த பர்சன் கிளப்புக்குள்ளே என்ட்ரான உடனே உங்களை தான் திரும்பி பார்க்குறாரு ஓரமாக. நீங்கள் உட்காந்துட்டு ஜூஸ் குடிச்சிட்ருக்கீங்க கொஞ்சம் கொஞ்சமாக சிப் பண்ணி. அதை பார்த்துட்டு அவர் அப்படியே ஒரு ரூம் மாதிரி இருக்குது, அதுக்குள்ளே போயிடறாரு. பட் ரூமோட டோரை ஓப்பன்லேயே வச்சு உங்களே வாட்ச் பண்ணிகிட்ருக்காரு. உங்கள் பக்கத்தில் ஒரு பர்சன் வந்துட்டு ஹே ஹாய், ஹெலனோட ஃப்ரெண்டா? யா, ஹெலன் எப்போவுமே இங்கே வருவா. ஓ அப்படியா, இந்த கிளப்போட ஓனர் நான் தான். ஓ இருந்துட்டு போங்க. ஸோ நீங்கள் ட்ரிங்க்ஸ்லாம் பண்ண மாட்டிங்களா? நோ நான் ட்ரிங்க்ஸ் பண்ண மாட்டேன். ஹெலன் நல்லா குடிச்சிருக்கான். பார்த்தேன். அவளை எப்படி கூப்பிட்டு போவீங்க? நான் வேணா ஹெல்ப் பண்ணவா? நோ தேங்க்ஸ், நான் பார்த்துக்கிறேன் அப்படின்றீங்க. அப்போ அவன் ஒரு மாதிரி உங்ககிட்ட வலிகிறான், உங்களுக்கு பிடிக்கவே இல்லை. அப்போது சடனாக ஹே அங்கே பாரு ஹெலன் அப்படின்னு சொல்லும் போது நீங்கள் திரும்புறீங்க. அவன் உங்கள் ஜூஸில் போதை மாத்திரை கலக்குறான். அப்போது நீங்கள் திரும்பி பார்த்துட்டு ஹெலனுக்கு என்ன? ஹே இல்லை, அவள் ரொம்ப ஃபன்னியாக டான்ஸ் ஆடிட்டுருக்கா அந்த மாதிரி சொல்லிட்டு சரி ஓகே ஹேபிட் அப்படின்னு சொல்கிறான். நீங்களும் வந்து எடுத்து குடிக்கிறீங்க. உங்களுக்கு தெரியாதுல்ல, நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க. பட் அதெல்லாமே ஜங்குக்கு பார்த்துட்டு தான் இருக்காரு. அப்படியே எடுத்து குடிச்சிட்ட உடனே ஒரு மாதிரி இருக்குது. ஹே என்ன இந்த ஜூஸ் ஃபஸ்ட்டு மாதிரி இருந்துல, அது ரொம்ப நேரமாக வெளியே வச்சிட்ருக்கக்கூடாது, குடிச்சிடணும், எல்லாத்தையும் குடிச்சிரு அப்படின்றான். நீங்கள் அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக கிளாஸையும் குடிச்சிடுறீங்க. குடிச்சிட்டு ஒரு மாதிரி ஆட ஸ்டார்ட் ஆகுறீங்க. உங்களுக்கு ஒரு மாதிரி கேராக இருக்குது. என்ன ஒரு மாதிரி இருக்குது, எல்லாம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஏன் எல்லோரும் ரெண்டாக தெரியுறாங்க அப்படின்றீங்க. அது ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள டச் பண்ண வரும்போது சடனாக ஜங்குக்கு அங்கே வராரு. அங்கே வந்துட்டு என்ன வெளியே போ அப்படின்றாரு. அப்போ அந்த பர்சன் ஏந்து ஓடிடுறான். நீங்கள் யாருடா நீ இவ்வளோ அழகாக இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஸ்லிப் ஆகி அவன் மேலே விழுறீங்க. தென் அவன் ஃபேஸை பார்த்துட்டு அப்படியே நீங்கள் க்யூட்டாக உங்கள் ஃபேஸை வச்சுக்கிட்டு க்யூட்டாக இருக்க, ஹேண்ட்ஸமாக இருக்க, யார் நீ அப்படின்னும் போது அவன் உனக்காக தான் இங்கே வந்தேன் அப்படின்னு சொல்கிறான். எனக்காகவா? எனக்காக அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மயங்கிறீங்க. ஸோ அவன் அப்படியே வந்துட்டு உங்களை ப்ரைடல் ஸ்டைலில் தூக்கிட்டு அப்படியே போகிறான். ஸோ அப்படியே பார்த்திங்கன்னா அவன் ஒரு ஹோட்டல் ரூமுக்கு அவங்கள கூட்டிகிட்டு போயிருப்பான். அந்த ஹோட்டலில் வந்துட்டு உங்களை பெட்டில் கழுத்தி வச்சுருப்பான். நீங்கள் வந்துட்டு என்ன யார் கூட்டிகிட்டு வர சொன்னா சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு உளறிட்டே இருக்கீங்க. அவனோட பாடி கார்ட்ஸ் உங்கள் ஃப்ரெண்டை வந்து வீட்டில் கூட்டிகிட்டு போய் விட்டுட்ருப்பாங்க. அவனோட ஹோட்டலுக்கு கூட்டிகிட்டு வந்துட்டுருப்பான். ஸோ அப்படியே உங்களோட சாரீலாம் வந்துட்டு ஒரு மாதிரி கலைஞ்சே விழுந்து கிடக்குறீங்க பெட்டில். அவன் அதை பார்த்துட்டு உங்கள் சாரியை லைட்டாக அவனோட தலையை அந்த பக்கம் திருப்பிட்டு உங்களோட சாரியை இழுத்து விட்டுட்டு உங்கள் மேலே பெட்ஷீட் போத்திட்டு அவன் போகிறான். ஆப்போசிட்டில் தான் வந்து குளிக்கிற ரூம் இருக்குது. ஸோ அதில் பாத் டப்பில் சுட தண்ணியில் இறங்கி உட்காந்துட்டு கையில் வந்து ஒயின் ஊற்றி வச்சுட்டு அப்படியே அவன் உங்களை பார்த்துக்கிட்டே குடிச்சிட்டு இருக்கான். அவனோட கண் ஒரு இன்ச் கூட ஆசையில் அவங்க மேலே இருந்து அப்படியே உங்களை பார்த்துக்கிட்டே இருக்கான். நீங்கள் அப்படியே உளறிட்டு எனக்கு தூக்கம் வருது அப்படிலாம் சொல்லிட்டு உளறிட்டே இருக்கீங்க. அவன் அவங்கள பார்த்துக்கிட்டே சிரிச்சுக்கிட்டே குடிச்சிட்ருக்கான். அப்படியே மார்னிங் நீங்கள் பொறுமையாக வேக்கப் ஆகுறீங்க.
வேக்கப் ஆகி பார்த்தா பெட்டு புதுசாக இருக்குது, ரூமும் புதுசாக இருக்குது, யாருமே இல்லை. ஹே ஹெல், ஹெல் எங்கே இருக்க? ஹெல் இது யாரோட ரூமு அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டே திரும்புறீங்க. அப்போது டோர் ஓப்பன் பண்ணி ஜங்குக்கு வந்துட்டு, ஹெல்லா அவன் இங்கே இல்லை, நான் தான் இங்கே இருக்கேன். நீ நீ நீங்கள் யார்? நான் எப்படி இங்கே வந்தேன்? ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ட்ரெஸ்ஸை பார்க்குறீங்க. பட் உங்கள் ட்ரெஸ்லாம் அப்படியே தான் இருக்குது, லைட்டாக கலைஞ்சிருக்கு. நீ 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 எதுக்கு என்னை இங்கே கூட்டிகிட்டு வந்தா? என்னை என்ன பண்ண? நான் எப்படி இங்கே வந்தேன் அப்படின்னு கொஸ்டின் மேலே கொஸ்டினாக கேட்குறீங்க. அவன் அப்படியே உங்கள் பார்த்துட்டு, ரொம்ப பசிக்குதுல, சாப்பிடவா அப்படின்னு சொல்லிவிட்டு அவன் பாரு டைனிங் டேபிள் போகிறான். நீங்கள் எழுந்து கீழே இறங்கி நிற்கிறீங்க. பட் உங்கள் ட்ரெஸ்ஸு சாரி எதுவுமே கலையில் அப்படியே தான் இருக்குது. நல்ல வேலை ட்ரெஸ்லாம் அப்படியே தான் இருக்குது. ஏதாச்சும் நடந்திருக்குமோ, ஐயோ எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பொறுமையாக வெளியே போகிறீங்க. பெரிய டைனிங் ஹாலு, அதில் டைனிங் டேபிள் உட்காந்து, உனக்காக தான் நானே சமைச்சேன், இது வரைக்கும் யாருக்கும் சமைச்சதில்லை, ஃபஸ்ட் டைம், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ப்ளைட்டில் எடுத்து வைக்கிறாரு. ப்ரெட் ஆம்லேட் தான். ஸோ நீங்கள் அதை பார்த்துட்டு, எனக்கு இதெல்லாம் ஒன்றும் வேணாம், நான் வீட்டுக்கு போகணும், வழி விடுங்க அப்படின்றீங்க. அப்போது அவன் டேபிளை ஒரு மாதிரி இழுத்துட்டு உட்காரு அப்படின்றான். நீங்கள் என்ன இந்த மாதிரிலாம் பயம் கொடுத்தாதீங்க. நீங்கள் யாருன்னு எனக்கு தெரியாது, நான் எதுக்கு இங்கே இருக்கணும், நான் என்னோடய ரூமுக்கு போகிறேன், என்னோடய ஹாஸ்டலுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்கிறீங்க. அப்போது ஜங்குக்கு உங்களை ஒரு முறைச்சோன்னு அப்படியே உட்காந்துறீங்க எதுவுமே பேசாமல். அப்போது அவன் உங்களை பார்த்துட்டு, குட் கேர்ள், சொல்கிறத கேட்டால் ஒன்றுமே நடக்காது, புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு ஆப்போசிட்டில் உட்காந்து சாப்பிட்டுட்ருக்கான். நீங்களும் பொறுமையாக எடுத்து கடித்து சாப்பிட்றீங்க. இப்போவாச்சும் சொல்லுங்கள், நான் எங்கே இருக்கேன், நான் வீட்டுக்கு போகணும்ல, என்னோடய ரூமுக்கு போகணும், என் ஃப்ரெண்டுக்கு என்னாச்சு அப்படின்னு கேட்குறீங்க. அப்போது ஜங்கு உங்களை ஃபேஸை பார்த்துட்டு, ஹே அவள் நல்லா தான் இருக்கா, நீ ஒழுங்காக இங்கே இருக்கிற வரைக்கும் அவள் அங்கே நல்லா தான் இருப்பாள், புரிஞ்சுதா அப்படின்றான். என்ன பேசுகிறீங்க, புரியல, நாங்கள் என்ன பண்ணோம், என்ன பண்ணிங்களா? அவங்கள என்ன சொல்கிறதுனே தெரியல, ஆனால் நீங்கள் லேஸ்பட்ட ஆள்லாம் இல்லடி, நான் கூட சும்மா நினச்சிட்டேன், சரியான கேடிங்கடி நீங்கள் அப்படின்றான். அப்போ நீங்கள் பார்த்துட்டு, சார் நாங்கள் ஏதாவது தப்பு பண்ணியிருந்தால் மன்னிச்சிடுங்க சார், எங்கள் காலேஜுக்கு மட்டும் தெரிஞ்சதான் 2 பேரையும் காலேஜை விட்டு தூக்கிடுவாங்க சார், ப்ளீஸ் சார் அப்படின்னு கெஞ்சுறீங்க. அப்போது உனக்கு புரிஞ்சு போச்சுல்ல நீ என்ன பண்ணன்னு? ஏன் சார் புரியுது, நாங்கள் இதை தப்பு பண்ணியிருக்கோன்னு தெரியுது, ப்ளீஸ் சார் அது எல்லாமே மன்னிச்சிடுங்க சார், நாங்கள் பண்ண தப்பு தான் சார் அப்படின்றீங்க. ஆக்சுவலாக உங்களுக்கு பக்காவாக புரிஞ்சிச்சு நீங்கள் ஹேக் பண்ணதுனால தான் ஏதோ பிரச்சனை வந்திருக்குன்றது. அப்போது அவன் அவங்கள பார்த்துட்டு, சாப்பிட்டு ஒன்றும் பண்ண மாட்டேன் அப்படின்றான். நீங்களும் அமைதியாக எடுத்து சாப்பிட்றீங்க. அப்போது ஜங்குக்கு வந்துட்டு எழுந்து போயிட்டு ஃபோனை எடுத்துகிட்டு, டே அந்த பொண்ணு என்னடா பண்ணுறா, அவள் காலேஜ் கிளம்பிட்டுருக்கான், சரி அவகிட்ட சொல்லு இவளுக்கு உடம்பு சரியில்லை, ஒரு வாரம் லீவுன்னு அப்படின்னு நீங்கள் அவனை பார்க்குறீங்க. அவன் உங்களை பார்த்துட்டு சிரிக்கிறான். சிரிச்சுட்டு ஃபோனை கட் பண்ணிட்டு, என்னடி நினச்சிட்ட, அசால்ட்டா என்னோட ஷிப்பை ஹேக் பண்ணலான்னு நினச்சேன் அப்படின்றான். அப்போ உங்களுக்கு பக்காவாக புரிஞ்சிருச்சு நீங்கள் அவனோட ஷிப்பை தான் ஹேக் பண்ணியிருக்கீங்கன்றது. சார் அது எனக்கு தெரியாது சார், அவங்க யாருன்னு கூட எனக்கு தெரியாது, என் ஃப்ரெண்டுக்கு தான் தெரியும். ஐயோ உன் ஃப்ரெண்டுக்கு தெரியுமா, இவனுங்களா பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவனுங்களை ஷூட் பண்ணி போட்டு அந்த ஃபோட்டோஸ் காட்டுறான். ஐயோ சார் எனக்கு பயமாக இருக்குது, ப்ளீஸ் சார் விட்டுருங்க சார், நான் தெரியாமல் பண்ணிட்டேன் அப்படின்னு கெஞ்சுறீங்க. அப்போது அவனுங்களை பற்றி எனக்கு பிரச்சனை இல்லை, ஆனால் நீ இதே வேலையை இன்னொரு வாட்டி செய்ய மாட்டேன்னு என்ன நிச்சயம் அப்படின்றான். அப்போ நீங்கள் அவனை பார்த்துட்டு, சார் ப்ராமிஸாக செய்ய மாட்டேன் சார், ப்ராமிஸாக இதுக்கப்புறம் நான் ஹேக் பண்ண மாட்டேன் சார் ப்ளீஸ் சார், எங்களுக்கு காசு தேவைப்பட்டுச்சு சார், ஃபீஸ் கட்டணும் சார், அதனால தான் சார் பண்ணேன். ஃபீஸ் கட்டணுமா, பார்ட்டியில் இருந்தீங்க சார், மீந்த காசில் தான் சார் வந்தோம், மற்றபடி ஃபீஸ் கட்டுறதுக்கு தான் சார் நாங்கள் அந்த மாதிரி வேலை பண்ணோம் அப்படின்றீங்க.
அப்போ ஜங்குக்கு உங்கள் ஃபேஸ் பார்த்துட்டு சரி சரி ரொம்ப பயப்படாத, அழகாக இருக்கு, ரொம்ப பயந்தா இன்னும் அழகாக இருக்கு அப்படின்றான். நீங்கள் அப்படியே சைலண்ட்டாக ஆகிட்டு கீழே குனிஞ்சிக்கிறீங்க அவங்க ஃபேஸை. அப்போ ஜங்குக்கு வந்துட்டு அவன் அப்படியே உங்கள் கிட்ட வரான். நீங்கள் அப்படியே பின்னாடியே போய் செவுத்தில் லாக் ஆகுறீங்க. அப்படியே உங்கள் கண்ணை பார்த்துக்கிட்டே உங்கள் நெக்கிட்ட கிஸ் பண்ண வரான். அப்போ சடனாக அவனை ஃபோன் ரிங் ஆகுது. அப்போ அப்படியே மூஞ்ச பின்னாடி எடுத்துட்டு ஃபோனை எடுத்துகிட்டு என்னடா சொல்லுங்க. பாஸ் பாஸ் அந்த பொண்ணு நம்மக்கிட்ட வந்து தப்பிச்சிட்டா பாஸ். என்ன சொல்கிறீங்க? காலேஜுக்கு போகிறேன்னு சொல்லிட்டு ஓடிட்டா பாஸ். அவள் கிடைக்கணும், அவள் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிட்டு உங்ககிட்ட வந்து உங்கள் ஹேரை க்ரிப் பண்ணுறான். உன் ஃப்ரெண்டை உயிரோட விடலான்னு தான் நினச்சேன், ஆனால் இதுக்கப்புறம் அவளை விடுறதா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஹேரை விட்டுட்டு என் கூட வா அப்படின்னு சொல்கிறான். ஸோ அப்படியே நீங்களும் அவனோட பின்னாடியே போனீங்கன்னா உங்களுக்காக ஒரு ட்ரெஸ்ஸிங் ரூமே வச்சுருக்கான். அதில் ஒரு ட்ரெஸ் எடுத்து கொடுத்து போய் மாற்றிட்டு வா அப்படின்றான். அப்போ நீங்கள் முடியாது, நான் போக மாட்டேன், நீங்கள் ஏதோ பண்ண போகிறீங்க, என்னையும் கொல்லுருவீங்க, என் ஃப்ரெண்டையும் கொண்டுடுவீங்க, போய் சொன்னதை மட்டும் செல் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ட்ரெஸ் எடுத்து உங்கள் கையில் கொடுத்துட்டு உங்களை ரெஸ்ட் ரூமில் தள்ளுறான். நீங்களும் ட்ரெஸ் மாற்றிட்டு வெளியே வரீங்க. வெளியே வந்து பார்த்தோன்னே அவன் அப்படியே உங்களை கீழே இருந்து மேலே வரைக்கும் பார்த்துட்டு உங்கள் கையை பிடிச்சி இழுத்துட்டு வெளியே வரான். வெளியே வந்தால் பெரிய கார் அவனுக்கு அந்த காரில் அவங்கள உட்கார வச்சு கூட்டிகிட்டு வரான். ஸோ ஃபைனலாக ஒரு இடத்துக்கு குடோன் மாதிரி இருக்குது, அந்த இடத்துக்கு தான் வந்திருக்கீங்க. ஸோ அந்த இடத்துல உள்ளே போன உடனே அவனோட கார்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா பாஸ் பிடிச்சிட்டோம் பாஸ், அவள் தப்பிச்சு போக ட்ரை பண்ணா, அதான் அடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறாங்க. உங்கள் ஃப்ரெண்டு ஹெல்லு தான். ஹெல்லை கை காலெல்லாம் கட்டி போட்டு வாயில் ரத்தம் வர ஊற்றுது. நீங்கள் பார்த்தோன்னே என்னாச்சு அப்படியே அடிக்கிறீங்க, ப்ளீஸ் அடிக்காதீங்க, நான் தான் சொன்னேன், நாங்கள் தெரியாமல் பண்ணிட்டோம், காசுக்காக தான் பண்ணோன்னு சொல்லிட்டு அப்படின்னு போகிறீங்க கிட்ட. அப்போது அவன் ஹெல்லை பார்த்துட்டு அவளோட முடியை பிடிச்சி மேலே தூக்கிட்டு எவ்வளோ தைரியம் உனக்கு, அவ்வளோ தைரியமா உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு பல்லார்னு ஒரு அடி அடிக்கிறான். அப்போ ஹெல் பார்த்தீங்கன்னா சிரிக்கிறா. எவ்வளோதான் நான் அடித்தாலும் எனக்கு கொன்னாலும் நான் சொல்ல மாட்டேன், உண்மையை நான் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்கிறா. அப்போ நீங்கள் ஹெல்லை பார்த்துட்டு என்ன பேசுகிற ஹெல், நம்ம ஃபீஸ் கட்டணும் தானே அப்படி பண்ணோம், என்ன பேசிகிட்ருக்க, லூஸு ஹோரம் போ அப்படின்றா. நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி கன்ஃபியூஷன்லேயே அவளை பார்த்துட்டு நிற்கிறீங்க. அப்போது ஜங்கு கன் எடுத்து அவளோட செஸ்ட்டு கிட்ட வச்சு இப்போது உண்மையாகவே உன்னோட பாஸ் யாருன்னு சொல்லலைன்னா செத்துருவ அப்படின்றான். அப்போ ஹெல்ப் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரியும்டா, நான் சாவ போகிறேன்னு எனக்கு தெரியும், ஆனால் நான் செத்தேன்னா என் பாஸ் உங்களை சும்மா விடுவாருன்னு மட்டும் நினைக்காதீங்க அப்படின்னு சொல்கிறான். அப்போது ஜங்குக்கு செம்ம கோவம் வருது. அந்த கோவத்தில் பார்த்தீங்கன்னா அவன் உங்ககிட்ட வந்து என் ஃப்ரெண்டு தானே, அவள் உயிரோடு இருக்கணும்னா கேட்டு சொல்லு அப்படின்றான். அப்போது நீங்கள் ஹெல் என்ன பேசுகிற, என்ன நடக்குது, எதுவுமே புரியல, ப்ளீஸ் டி, அவங்க யாருன்னு தெரியாதுன்னு தானே சொன்னேன், ஹெல்ப் வேணும் தானே கேட்டேன். லூஸு அப்படின்னு சொல்லிட்டு அவள் ஃப்ளாஷ்பேக் சொல்கிறா. அவள் வேணும்னே உங்களை வந்துட்டு இந்த காலேஜில் செலக்ட் பண்ண வச்சுருப்பாங்க, அவங்களோட கேங் தான். நீங்கள் ஒரு ஹேக்கர், நீங்கள் ஒரு ஹேக்கிங் ப்ரோக்ராமில் பாஸ் ஆனதுனால அவங்க உங்களை வந்து இந்த காலேஜில் செலக்ட் பண்ணி அவங்களோட ரூம்மேட்டாக இவ்வளோ அனுப்பியிருப்பாங்க அந்த ஆப்போசிட்டில் இருக்க கேங்கு. அப்போது அவங்கள பார்த்துட்டு உன் திறமையால் நீங்கள் வந்து படிக்கிற நினச்சியா, என் பாஸ் தான் உன்னை இங்கே வர வச்சார், உன்னால் எங்களுக்கு காரியம் ஆக வேண்டியது இருந்தது, அதனால தான் என்ன ஒரு ரூம்மேட்டாக அனுப்புனார், அப்புறம் என் பேர் ஹெலன் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி டெவில் லுக்குறா. அப்போ ஜங்குக்கு வந்துட்டு உங்களை பார்க்குறான். நீங்கள் ஜங்குக்கையும் அவளையும் மாற்றி மாற்றி பார்த்துட்டு ஹெலன் என்ன பேசுகிற ஹெலன், எனக்கு ரொம்ப பயமாக இருக்குடி, எனக்கு எதுவுமே தெரியாது, என்னை என்ன பண்ண சொல்ல, என்ன பண்ண வச்சுருக்க,
எனக்கு வீட்டுக்கு போகணும், நான் இந்தியாவுக்கு போகணும். அது உன்னால் முடியாதுடி அப்படின்றா. நீ என்ன அப்படி சொல்கிற? உன்னோட பாஸ்போர்ட், உன்னோட வீசா எல்லாத்தையும் என் பாஸ் கிட்ட எடுத்துகிட்டு போய் கொடுத்துட்டேன் அப்படின்றா. அப்போ நீங்கள் என்ன பண்ணுற? இல்லை, நீ என் பாஸ்க்காக வேலை பார்க்கணும், இல்லைன்னா செத்துருவேன் அப்படின்றா. அப்போது இவன் ஜங்குக்கு ஒரே புல்லட்டு தான் ஹெலன் நெஞ்சில் அப்படியே இறங்கிடுது. நீங்கள் அப்படியே ஷாக்கில் ஹெலன் 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 எழுந்திரடி அப்படின்னு தட்டிகிட்ருக்கீங்க. அப்போ ஜங்குக் அவள் செத்துட்டான். ஸோ இது வரைக்கும் நடந்ததெல்லாம் உனக்கு தெரிஞ்சிச்சுல்ல, எழுந்து வா அப்படின்றான். நீங்கள் அவள் பக்கத்தில் அப்படியே நீல் டவுன் போட்டு அழுகிறீங்க. அப்போது ஜங்குக்கு உங்கள் கையை பிடிச்சி கூட்டிட்டு வான்னு சொல்கிறேன்ல, ஒரு வாட்டி சொன்னால் கேட்க மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கையை பிடிச்சி தரன்னு இழுத்துட்டு வரான். அப்புறம் அப்படியே நீங்களும் போயிடுறீங்க. ஸோ இப்படி தான் நீங்கள் ஜங்குக்கிட்ட மாட்டியிருக்கீங்க. அவன் உங்களை அவனோட ரூமில் வச்சு எல்லாமே பார்த்துட்ருக்காங்க, எல்லாமே நல்லா பார்த்துக்கிறாங்க ஜங்குக்கோட வேலை செய்கிறவங்க. ஸோ உங்களை வந்துட்டு எல்லாமே சாப்பிட்றதுக்கு ட்ரெஸ்ஸுலேருந்து எல்லாமே பண்ணுறாங்க. ஜங்குக்கும் உங்களை வந்துட்டு பார்த்துட்டு போகிறான். பட் நீங்கள் ஜங்குக்கிட்ட எதுவுமே பேச மாட்டீங்க. அப்போது ஒரு நாள் வந்துட்டு, நான் வெளியே போகிறேன் வெளியூருக்கு, நீயும் என் கூட வரணும். இல்லை நான் வரல அப்படின்றீங்க. அப்போ ஜங்குக் வரியான்னு கேட்கல, வரணும்னு சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே கிளம்பி ஒரு ஃப்ளைட்டில் போயிட்டுருக்கீங்க. அப்போது ஜங்குக் உங்களை பார்த்துட்டே இருக்கான். நீங்கள் அவனை பார்க்காம அவாய்ட் பண்ணுறீங்க. அப்படியே போய் ரீச் ஆனீங்கன்னா ஒரு இடத்துல பெரிய பார்ட்டி நடக்குது. அங்கே தான் நீங்கள் போயிருப்பீங்க. அவங்களுக்கும் வந்து நல்லா க்யூட்டாக ட்ரெஸ்லாம் பண்ணி அவனும் கோட் சீட்லாம் போட்டு போயிருக்கான். அந்த இடத்துக்கு போன உடனே ஒரு பொண்ணு ஓடி வந்து ஜங்குக்கு அப்படியே லிப் கிஸ் பண்ணுறா. ஜங்குக்கு எப்படா வந்த? உன்னை பார்க்காம எவ்வளோ நாள் நான் இங்கே தனியாக தவிக்கிறேன் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கிஸ் பண்ணிக்கிட்டே பேசிகிட்டு இருக்கா. நீங்கள் பக்கத்துலேயே நின்று ஒரு மாதிரி பார்த்துட்ருக்கீங்க 2 பேரையும். அப்போ ஜங்குக் கிஸ்ஸை வந்து பிரேக் பண்ணிவிட்டு, தள்ளிப்போ, நான் வீட்டுக்கு போகிறேன் அப்படின்றான். அப்போது நீங்கள் அவனையும் அவளையும் பார்க்கும்போது அவள், யார் எங்கேருந்து பிடிச்சா எத்தனை நாளைக்கு உனக்கு இதே வேலையா ஜங்குக், எவ்வளையாச்சும் பிடிச்சிட்டு வர்றது? உனக்காக தான் நான் இருக்கேன்ல, உனக்கு என்ன வேணுமோ நான் தருவேன் ஜங்குக் அப்படின்றான். அப்போ நீங்கள் ஒரு மாதிரி கேவலமாக அவளை பார்த்துட்டு ஜங்குக் பின்னாடி நடக்கிறீங்க. அப்படியே ஜங்குக் போயிட்டு அவங்க அப்பாவை மீட் பண்ணிவிட்டு பேசிட்டு வரான். நீங்கள் அங்கேயே நிற்கிறீங்க. ஜங்குக்கோட அப்பா வந்து அந்த ஊர்லேயே பெரிய மாஃபியா. ஸோ அவரை மீட் பண்ணி பேசிட்டு வந்துட்டு உங்கள் பக்கத்தில் வந்துட்டு உங்கள் ஹிப்பை பிடிச்சிட்டு என் கூட டான்ஸ் ஆடுறியா அப்படின்றான். அப்போ நீங்கள், என்னால் முடியாது, நீ ஆடிதான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கையை ஹோல்ட் பண்ணிவிட்டு ஸ்லோவாக டான்ஸ் ஆட ஸ்டார்ட் பண்ணுறான். அப்படியே பார்ட்டி முடிஞ்சதும் உங்களை ஒரு ரூம் கூப்பிட்டு போகிறான். பெரிய அரண்மனை மாதிரி இருக்குது. அங்கே உள்ளே போன உடனே பெரிய எப்படி சொல்கிறது, பெட்டு அந்த மாதிரிலாம் இருக்குது. அப்போ நீங்கள் அவங்ககிட்ட போயிட்டு, நீ எதுக்கு இப்படிலாம் பண்ணிகிட்ருக்க? உனக்கு என்ன வேணும்? என்னை இந்தியாவுக்கு அனுப்பிடு, நான் எங்கள் அம்மா கிட்டே போகணும், எங்கள் அம்மா அப்பா கிட்டே போகிறேன். நீ இந்தியாவுக்கு எப்படியும் போக முடியாது, ஒரே ஒரு வழி தான் இருக்குது, நான் மனசு வச்சா. அப்போ அது பண்ணு ப்ளீஸ். உங்ககிட்ட கெஞ்சணுமா, உன் காலில் விழணுமா, என்ன வேணாலும் பண்ணுறேன், ப்ளீஸ் என்னை வீட்டுக்கு அனுப்பிடு. நீ என்னை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்றான். அவங்களுக்கு செம்ம ஷாக்காக இருக்குது. நீ எதுக்கு இப்படி பேசுகிற? ஒன்று தான் ஒரு பொண்ணை கிஸ் பண்ணாலே, அவள் யார்? அவளாம் எனக்கு பிடிக்கல, எனக்கு ஒன்று தான் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கிட்ட வரா. நீங்கள் அவனை அப்படியே ஸ்டாப் பண்ணிவிட்டு, எனக்கு ஒன்று பிடிக்கல, எனக்கு ஒன்று பார்த்த பயமாக தான் இருக்குது, எனக்கு மேலே லவ் எப்போவுமே வராது அப்படின்றீங்க. அப்போ ஜங்குக்கு உங்களை ஃபேஸ் நிமிந்து பார்த்துட்டு, உனக்கு என்ன பிடிக்கணும், நான் தான் உனக்கு, புரிஞ்சுதா
அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட வந்து கிஸ் பண்ண வரான். நீங்கள் அவாய்ட் பண்ணுறீங்க. அப்போது உங்கள் ஹேரை ரொம்ப ஸ்ட்ராங்காக க்ரிப் பண்ணி உங்கள் லிப்பை பிடிச்சி இழுக்கிறான், உங்களோட லோவர் லிப்பை. வலிக்குது வலிக்குது, வலிக்கிட்டோம், நல்லா வலிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு கடிச்சிட்ருக்கான். ஒரு கட்டத்தில் அவன் விட்டதுக்கப்புறம் உங்களுக்கு செம்மையாக அங்கே ப்ளீடிங் ஆகுது. ஏன் இப்படி பண்ணுற, என்னை விட்டுரு ப்ளீஸ், இல்லை என்னை கொன்னுடு. அவ்வளோ சீக்கிரம் நான் கொல்ல மாட்டேன். உன்னால் என்ன நடந்ததுன்னு உனக்கு தெரியணும் அப்படின்னு சொல்கிறான். அப்போ நீங்கள் என்ன நடந்ததுனாலும் சொல்லு ப்ளீஸ் அப்படின்னு சொல்கிறீங்க. அப்போ ஜேகே சடனாக அதை யோசித்த உடனே கோவம் வந்து கதவை சாத்திட்டு போகிறான். போயிட்டு கொஞ்ச நேரத்துலேயே அந்த ரூமுக்கு ஒரு பொண்ணு வருது. அந்த பொண்ணு ரொம்ப அரைக்குறையாக ட்ரெஸ் போட்டுட்டு உள்ளே வந்து, ஹலோ நீங்கள் தான் ஓயனா? ஆமாம், ஏன்? அவங்கக்கிட்ட பேசிட்டு வர சொல்லி பாஸ் சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு அவள் உங்ககிட்ட வந்து உங்கள் செஸ்ட்டை பிடிக்கிறா. நீங்கள் அந்த மாதிரி பண்ணாத, எனக்கு எனக்கு பிடிக்காது, என்னை தொடாத அப்படின்றீங்க. ஓ அப்போ நீங்கள் அப்படி இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அவள் வெளியே போகிறான். நெக்ஸ்ட் ஒரு பையன் வரான். அவன் வந்த உடனே உங்கள் கிட்ட ஒரு மாதிரி பேண்ட்டை கழட்டிட்டு கிட்ட வரான். அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, என்ன காப்பாற்றுங்க, யாராச்சும் இருக்கீங்களா அப்படின்னு கத்த ஆரம்பிக்கிங்க. அப்போ ஜங்குக் டோர் ஓப்பன் பண்ணிட்டு உள்ளே வந்து பார்த்துட்டு வெளில போ அப்படின்றான் அந்த பையனை. அப்போது அவனும் வெளியே போயிடுறான். எதுக்கு இப்படி பண்ணுறீங்க? உனக்கு பையனை பிடிக்குமா பொண்ணை பிடிக்குமான்னு டெஸ்ட் பண்ணி பார்த்தேன், ஏன்னா இப்போ இருக்கிறவளுங்கெல்லாம் மோசமாக இருக்காளுங்க அப்படின்றான். இந்த மாதிரிலாம் கேவலமாக பண்ணதுக்கு உங்களுக்கு எப்படி தான் தோணுதோ அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே போய் பெட்டில் உட்காருங்க. அவன் கிட்ட வந்து உங்கள் கையை பிடிக்கிறான். அப்படியே உங்கள் கையை எடுத்துகிட்டு போய் அவன் வாய்க்கிட்ட வச்சுட்டு உங்கள் கையை அப்படியே லிக் பண்ண ஆரம்பிக்கிறான். அப்படியே உங்கள் கையில் அந்த ஆர்ம்ஸ் இருக்கும் அப்படியே கிஸ் பண்ணிக்கிட்டே மேலே போகிறான். அப்போ நீங்கள் ப்ளீஸ் என்னை விட்டுருங்க ப்ளீஸ் அப்படின்னு கெஞ்சுருங்க. அப்போ அவன் உங்கள் வாயை பொத்திட்டு அப்படியே உங்கள் கிஸ் பண்ணிக்கிட்டே கழுத்து வரைக்கும் வந்துட்டான். கழுத்து வரைக்கும் வந்துட்டு கழுத்தில் செம்மையாக கடிக்கிறான். கடிச்சிட்டு உங்களுக்கு ஒரு தழும்பு வர மாதிரி செம்மையாக கிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கான். அப்போ நீங்களும் அப்படியே கொஞ்ச நேரம் கத்திட்டு சைலண்ட்டாகிடுறீங்க. நெக்ஸ்ட் டைம் அப்படியே ஒரு நிமிஷத்தில் கண்ணை திறந்து பார்த்தா அவன் எழுந்து அவனோட ட்ரெஸ்ஸை போட்டுட்ருக்கான். நீங்கள் உங்கள் கழுத்தை தொட்டு பார்த்தா அங்கே வந்து தழும்பு இருக்குது. இதெல்லாம் உனக்கு பழகிடும் இனிமே அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டு ரூம் விட்டு வெளியே போகிறான். இப்படியே அவன் அவங்க உடம்பெல்லாம் ஒரு ஒரு நாளும் காயப்படுத்திக்கிட்டே இருக்கான். ஸோ இப்படியே போயிட்டே இருக்கும் போது ஜங்குக்கு ஒரு தம்பி இருக்கான் ஜோஷ். ஒரு நாள் நீங்கள் உங்கள் ரூமில் உட்காந்துட்ருக்கீங்க. அப்போ சடனாக ஜோஷ் சொல்ல வந்துட்டு, ஹாய் என் பேர் ஜோஷ், உங்கள் பேர்? என் பேர் ஓயன். எங்கள் அண்ணன் அவங்கள ரொம்ப காயப்படுத்துகிறான் போலையே. அவன் அப்படி தான் மோசமாக நடந்துப்பான் பொண்ணுங்க கிட்ட அப்படின்றான். அவன் அப்படியே உங்கள் கிட்ட வந்துட்டு, நான் உனக்கு மருந்தாக இருக்கேன், உனக்கு எல்லாமே கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆறுதலாக பேசிட்டு உங்கள் கையை டச் பண்ணுறான். அப்போ சடனாக நீங்கள் கையை எடுத்துடுறீங்க. என்கிட்ட பேசாத போ அப்படின்றீங்க. அப்போ அவங்கள பார்த்துட்டு என்னடி பேசாத அப்படின்னு சொல்லிட்டு உங்களை பெட்டில் படுக்க போட்டு உங்கள் மேலே ஏறி உட்காந்துட்டு உங்களை கிஸ் பண்ணான்னு உங்கள் லிப் கிட்ட ஃபேஸ் எடுத்துகிட்டு வரான். அப்போ சடனாக ஜங்குக்கு வந்து அவனை ஒரு அடி அடிச்சிட்டு, வெளியே போடா, நான் அவனை கொல்றதுக்குள்ளே வெளியே போயிடு அப்படின்றான். அவனுமே வெளியே ஓடிடுறான். ஸோ அப்போ ஜங்குக்கு வந்துட்டு அவங்கள விட அவன் எவ்வளோ பரவாயில்லன்னு ஒன்று ஜங்குக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. சி என்ன பேசுகிற நீ, அவன் பரவாயில்லையா? இது வரைக்கும் நான் ஒரு பொண்ணை கூட தொட்டதில்லை, ஆனால் அவன் எல்லா பொண்ணுங்க வாழ்க்கையிலையும் விளையாடி இருக்கான் அப்படின்றான். நீங்கள் அதை நம்பாமல், யார் நீயா, உன் தம்பி உன்னை பற்றி எல்லாமே சொன்னான், எல்லா பொண்ணுங்கக்கிட்டேயும் இந்த மாதிரி கொடூரமாக நடந்துக்கு தானே உனக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவனை திட்டுறீங்க. அப்படியே ஜங்குக்கு செம்ம காண்டாகி கதவை சாத்திட்டு போயிட்டே இருக்கான். அப்போது அவனோட ரூமுக்குள்ளே, உங்களோட ரூமுக்குள்ளே அவனோட அப்பா வராரு. அவங்க அப்பா வந்துட்டு,
நீ தான் ஒயனா? உன்னை பார்த்தோன்னே எனக்கு கொல்லணும் போல தோணுது, பட் நான் உன்னை கொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ நீங்கள் பார்த்துட்டு, ஏன் ஏன் பண்ண மாட்டீங்க, கொன்னுடுங்க, நிம்மதியாக செத்துறேன், என்னால் இங்கேருந்து ஒவ்வொரு நாளும் சாக முடியாது அப்படின்றீங்க. அப்போ அவர் உங்க பார்த்துட்டு, வா என் கூட நடந்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் அப்படியே நடந்துகிட்டே போகிறீங்க. அப்போ ஜங்குக்கோட அப்பா பார்த்தீங்கன்னா பெரிய மாஃபியா மேனு. அவரோட ஒய்ஃபோ, அவருக்கு ஒரு பொண்ணு இருக்கும், 2 பசங்க. அவங்க ஒய்ஃபும் அவங்களோட பொண்ணும் வந்துட்டு அந்த ஷிப்பில் தான் இருந்திருக்காங்க. அந்த ஷிப்பை தான் நீங்கள் ஹேக் பண்ணியிருக்கீங்க. ஹேக் பண்ண உடனே உள்ளே போய் எனிமீஸ்லாம் வந்துட்டு ஜங்குக்கோட அம்மாவையும் அவனோட தங்கச்சியும் கொன்னுருப்பாங்க. அந்த கோவத்தில் ஹேக் பண்ணவனையும் சரி, கொலை பண்ணவனை ஃபஸ்ட்டு கொன்னுட்டு அதுக்கப்புறமா வந்துட்டு ஹேக் பண்ணது யாருன்னு கண்டுபிடிச்சி உங்களையும் கொல்றதுக்காக தான் வந்திருப்பான். அப்போது ஃபஸ்ட் டைம் உங்களை பார்த்த உடனே, ஷேரில் பார்த்த உடனே அவனுக்கு ஒரு மாதிரி இன்னசென்ட்டாக ரொம்ப ஒரு மாதிரி ஆகிட்டுருக்கோம். அவனோட லைஃப்பில் அவங்க அம்மா, அவன் தங்கச்சி, அதுக்கு அடுத்து ஒரு பொண்ணை பார்த்த உடனே பிடிச்சதுன்னா அது உங்களை தான். மற்றபடி அவருக்கு எந்த பொண்ணுமே பிடிக்கவே பிடிக்காது. அவன் என்கிட்ட வந்து ஒரே ஒரு விஷயத்த தான் கேட்டான், இந்த மாஃபியா எதுவுமே வேணாம், அவளை மட்டும் எனக்கு கொடுங்க அப்படின்னா. இதெல்லாம் வந்து அவங்க அப்பா உங்ககிட்ட சொல்லிகிட்ருக்காரு, உன்னை கேட்டதுனால தான் உன்னை உயிரோடு வச்சுருக்கேன், இல்லைன்னா இந்நேரத்துக்கு துண்டு துண்டாக வெட்டி அந்த கடலில் போட்டிருப்பேன். அவன் எதை பார்த்து லவ் பண்ணான்னு எனக்கு தெரியல, ஆனால் நான் உன்னை வெறுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை நடந்துகிட்டே போகிறாரு. அப்போ தான் உங்களுக்கு உண்மை எல்லாமே புரியுது. ஜங்குக் வந்து ஏன் இப்படி நடந்துக்கிறான். அவனுக்கு கோவம் வரும்போது உங்களை காயப்படுத்துகிறான், பட் ஆனால் உங்களை கொலை பண்ண மாட்டான் உங்களை லவ் பண்ணுறதுனால. ஸோ இதெல்லாமே புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி கில்ட்டாக ஃபீல் பண்ணுறீங்க, நம்ம பெரிய தப்பு பண்ணிட்டோன்னு சொல்லிட்டு. ஸோ இதோட நான் பார்ட் 2ல் போடுறேன். ஸோ இது ரொம்ப லென்த்தாக போயிட்டே இருக்குது, ஸ்டோரி மாதிரி. பார்ட் 2ல் போடுறேன். முடிஞ்சால் இது பார்ட் 3 கூட ட்ரை பண்ணலாம், ஏன்னா ஸ்டோரி நல்லா போச்சுன்னா. ஸோ ஓகே காய்ஸ், லவ் யூ ஆல். எப்படி இருக்குன்னு மறக்காத கமெண்ட் பண்ணுங்கள், அப்போ தான் நெக்ஸ்ட் பார்ட் நான் சீக்கிரம் போடுவேன். பாய்.